படத்தின் வில்லன் ஸ்டார் மின்னல் ஸ்டார் முத்து அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டில் முருங்கைத்தோப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி முருங்கை விலையும் கிண்ணம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? முந்தான முடிச்சியே எங்கள் நாயகனே நீங்கள் தான். உங்களுக்கு எங்களது ஆண்டவன் படத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படும். அதாவது இந்த மேடையில் நான் இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியவே கனவுகளோட கண்டதில்லை. ஏன்னா இந்த பக்கம் நான் வந்ததும் இல்லை. ஏன்னா நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஆள். சினிமான சும்மாட்டு அதாவது திரையில் பார்த்துருப்போம், இல்லைன்னா டிவியில் பார்த்துருப்போம். அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னா, எங்கள் கிராமத்தில் அருப்புக்கோட்டை பக்கத்தில் பொம்மைக்கோட்டை கரிசக்குளம் ஆகிய கிராமத்தில் பசுமை நண்பர் குழு அன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி நான் பல நூற்றுக்கணக்கான மரங்களை உருவாக்கினேன். அந்த மரத்தை இன்றைக்கி மரங்களை உருவாக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய நண்பர்கள் ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதை நம்ம டிஜிட்டல் நாயகன் மகேசனை ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இது பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. தொடர்ந்து இப்படி பண்ணுறப்ப அண்ணன் ஒரு படம் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அங்கிறப்பத இந்த படத்தோட சின்ன ரோல் சொன்னாங்க. அது என்ன தெரியல, அதிர்ஷ்டவசமாக வில்லனாகவே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த படத்தோட இணை தயாரிப்பும் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான காரணம், அதில் சில பேர்த்துக்கு இந்த இடத்த இந்த மேடையை பயன்படுத்தி நான் நன்றியாக சொல்லணும். அதாவது பசுமை நண்பர் குழு அனைத்து நண்பர்களுக்கும், கரிசக்குளம் காமராஜர் நற்பணி மன்றத்தினருக்கும் மற்றும் ஆத்திவேட்டை சேர்ந்த சுப்புராஜ் அண்ணன் அவர்களுக்கும், கரிசக்குளம் பொம்மைக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும், செயலாளருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் என் கூடையே வந்துக்கிட்டு இருக்க என்னுடைய உறவினர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பதிவு நான் பண்ணணும். எப்படின்னா, நான் சினிமாவுக்கு வரதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாக்கியராஜ் சார் அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில். பாக்கியராஜ் சாரை பற்றி சொல்லணும். எங்கள் அண்ணன், அதாவது கூட பிறந்த அண்ணன் பேர் பார்த்திபன். சார் படம் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் ஒரு பனியன் அடித்து அந்த படத்தை போட்டு, நான் சின்ன வயசப்பெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த படங்கள் பனியனை கொடுத்து என் தலைவர் படம் வருதுன்னு நானே அந்த பனியனை போட்டிருக்கேன். அப்படி ஒரு தீவிரமான ரசிகர் சின்ன வயசுல ஒரு மரணம் அடைஞ்சிட்டார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் இல்லை. ஆனால் சாரோட நடித்ததை எங்கள் அண்ணனுடைய ஆத்மா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இன்றைக்கி சாந்தி அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அடுத்ததாக கஞ்சா கருப்பண்ணனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் தாய்மங்கலத்தில் மொட்டை போட்டு வந்தப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அண்ணன் தாய்மங்கலத்துக்கு கஞ்சா கருப்பண்ணேன் வர்றப்ப எல்லாத்துக்கும் செல்ஃபி கொடுக்கல, என்னை மட்டும் கூப்பிட்டு செல்ஃபி கொடுத்தாரு. தெரியல எனக்கு. அதாவது நம்ம சினிமா நடிக்க போகிறோம் அன்னைக்கே ஒரு சூசமாக தாய்மங்கலம் சொல்லியிருக்கும் போல தெரியுது. அதே மாதிரி முத்துக்கல்லன்னு சொல்லணும், அவருக்கே தெரியாமல் நான் மகேஸ்வரன் போய் அவங்க வீட்டில் அவருக்கே தெரியாமல் பேட்டி எடுத்து போட்டோம். அவன் ராஜாபாளையத்து பக்கத்தில். இப்படி இந்த சினிமா அதாவது ஒவ்வொரு ஏதோ தொடர்பு சேர்த்துதான் எங்களை கொண்டு சேர்த்துருக்கு. அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு ஆண்டவனாக விளங்கி கொண்டிருக்கும் வில்லி திருக்கண்ணன் அவர்களுக்கும், ஏன்னா அதாவது
அவருடைய 18 வருஷ உழைப்பை வந்து என்னை வந்து வில்லன் ஆக்கியிருக்காரு. நான் சொன்னேனே வேணாம்னே, சினிமா உலகத்தில் எத்தனையோ வில்லன் இருக்கு, என்னையை போட்டு செக் பண்ணாதீங்க, படம் இப்போ நல்ல படம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. இல்லை தம்பி நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் கண் இருக்குது மீசை இருக்குது பண்ணிக்கணும்னாப்புல. உண்மையிலே அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஆண்டவன் சொல்லணும்னா மகேஷ் அண்ணன். இன்றைக்கி இந்த வெளிச்சத்துலேயும் மேடையில் நிற்கணும் முழுக்க காரணம் டிஜிட்டல் நாயகன் மகேஷ் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா திருப்பியும் சொல்லுவேன் மகேஷ் அண்ணன். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த திரை உலகில் ஒரு நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் கோயம்பேட்டிலையும் கோடம்பாக்கத்துலேயும் இன்றைக்கும் சினிமா கனவோடு அலைஞ்சிக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும் சினிமா உலகில் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு கிராமங்கள் வந்து மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாரும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். நடிகர் அண்ணன் முத்துக்காளை அவர்கள் உரையாற்றுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவர்களுக்கும் பத்திரிகை மீடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காலை குடிக்கான்னு எல்லா ஒயின் ஷாப்லையும் என் படத்தை போட்டு, நான் ஒயின் ஷாப்புக்கு போடணும் இல்லையோ என் படத்தை போட்டு படுத்துக்கிற மாதிரி நிறையா போட்டிங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்லா பேசினா, ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், எதோ வரும். என்னன்னா கஞ்சா கருப்பு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசணும், மாற்றி பேசணும். எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடித்தார், சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடித்தார் அப்படின்னு மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான், இல்லையா? ஆமாம். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் வடிவேலு சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக வந்து இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தார். ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார். அன்றைக்கி நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். வேறு ஒரு பயணத்தின் மூலிமா அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை வந்து அந்த பிரிட்ஜு கீழே வந்து டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை வந்து பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா, எங்கள் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பார் நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாச்சு உன் வீடா இது, நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்படி தான் வாழ்றியான்னு கேட்டாங்க. எனக்கே அசிங்கமாக போச்சு. ஏன்னா அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடாக இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸில் இப்போ தான் அந்த வீடே வந்து வீடு மாதிரி இருக்குது. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும். தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். அதனால் தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடித்து மேலே வரணும். ஏன்னா அவர் நிறையா சொல்லிட்டார் கிராமத்தில் வாழும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில், என் ஊரே பட்டிக்காடு, அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படி தான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகி சார், உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும். என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகு. இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்கில் கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சியெல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான். இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம், எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்பி இருந்தால் என்ன பாடுவோம்னு அனுபவிச்சதுனால இன்னைக்கு மீண்டு வந்து இன்னைக்கு நான் வந்து எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போய்கிட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னு நினச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லி தருவார். நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன், ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் வந்து இன்றைக்கி அவர் ஹீரோவாக நடித்து, அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் நான் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் பாக்கியராஜ் சார் அவருடைய பாடலும் உண்டு. அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைமணி சொல்லி தான் வந்து கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள். அன்றைக்கி கூட கேட்டேன், அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன், சார் தூரல் நின்று போச்சுல, நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்பு வீசுறதை பார்த்தா நான் 3 மாதம் 2 கம்பை வீசுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அப்படி தூரல் நின்று போச்சு. புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தையில் பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஜாகோர் பாஸ் இருக்க யூனியனில் நானும் ஒரு 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவருடைய தூரல் நின்று போச்சு, டார்லிங்கில் கராத்தே சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டானி. ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்தில் ஒரு 2 விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்கில் ஒரு 4 சீன் வரும். நான் நடித்த ஒரு 10 காமெடியில் அது ஒரு காமெடி. உண்மையிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் அவ்வளோ சொல்லலாம். பட் அதில் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால் ஒரு லைன் வந்திருந்தது, ஒரு உற்சாக டானி. சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது. அந்த லைனை வச்சே நான் வந்து 25 படம் நடித்தேன். சா பாக்கியராஜா நம்ம பாராட்டார் விட்டுருமான்னு அப்படின்னு நடித்தேன். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதே சொன்னேன் இல்லையா, ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை, அதே மாதிரி அவர் படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து +2 அதில் ஒரு பிச்சைக்காரனா நான் நடித்தேன். உண்மையிலேயே 5 டேக் 6 டேக் போச்சு. வேறு யார் பார்த்தியா என்னையா நடிக்க போயா வேறால போடியா அப்படின்னு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பண்ணு. ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு கை வரணும், பிச்சை எடுக்கிற கை வரணும், அது தட்டு எடுத்துகிட்டு வரணும். அது பெரிய ரிஸ்க்காக இருந்தது. டைமிங் கரெக்டாக செட்டில் ஒரு 5-6 டேக் போச்சு. எந்த ஒரு இது இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு. சப்வேல வந்து எடுக்கும், பிச்சைக்காரனா எடுத்தேன், ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு. கரெக்ட், ஒரிஜினலாக ஆள்கிட்ட போட்டிருக்கு. நீ பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் நீயும் ஒரே மாதிரி இருந்த பிறகு போடாமல் நினைச்சுவாங்க. உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்கே சுற்றினாலும் சொல்லியா, உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானிக். அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்களால தம்பி மகேஷாக இருக்கட்டும், இயக்குனர் கண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த. இப்போ நான் ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன். அது புக்கா வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல், அவ்வளோ ஒரே ஒரு லைன் கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதின புக்கில் நான் படித்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ, ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மா வீரம் போகுதன விதை கொண்டோட, மா வீரம் போகுதன விடை கொண்டோட, இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே தோன்ற, தள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட, உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம். இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள், கஷ்டத்துடைய வழிகள். இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நான் படித்தேன். அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் எழுதியிருக்காருன்னு நினச்சி பார்த்தேன். அவர் கீழே ஒரு லைன் எழுதினார், இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது. அந்த வாசகம் யார் எழுதுனாங்க இதில் அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம். நான் கூட சில மேடைகள் பேசுவதுண்டு.
பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் தளர்ந்து கைகால் மெலிந்து கீழ்நுழையுற்றாலும், கெட்டு நடு தெருவோடு வீதிக்கே வந்தாலும் நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளில் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குறது. அப்படி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன். என்னுடைய பதிவுகளில் தான் இந்த ஜெயிச்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது யாருக்குன்னா குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிங்க. இப்படி ஒரு அருமையான மேடையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.